இந்த வண்டி ஒரே சவுண்டாக வருது. இன்னதுலேயே நம்ம வந்து இந்த வீடியோவில் இந்த பதிவு தான் பார்க்க போகிறோம். சீடு கழட்டிட்டு அப்படியே டைமிங் கவரை கழட்டியாச்சு. பெல்ட்டு பாருங்கள் எப்படி லூஸாக இருக்குன்னு. இதனால தான் சவுண்டு வருது. இப்போ பெல்ட்டு பேரிங்கு எப்படின்னு கழட்டி பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கு. சவுண்டாக இருக்குது, இதனால தான் கழட்டிடும். ஆறு போல்ட்டு கவர் கழட்டி வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சாக்கெட்டு வந்து கழட்டிட்டு ஓவர் ஃபுல் ஓஸு கழட்டியாச்சு. அந்த பீத்தர் ஓஸு அதை கழட்டிட்டு வெளியே எடுக்க வேண்டியதான் வால்டவர். இப்போ நம்ம சுற்றி பார்த்ததில் ஒரு சைடு இடிக்குது ஏன்னா சுத்த முடியல நம்மளால் வந்து வால்வோ பிஸ்டனு ரெண்டுமே இடிக்குது. அது டைமிங் செட் பண்ண முடியல, அந்த மார்க் கொண்டு வர முடியல. சுற்றி பார்த்ததில் வந்து நல்லா ஃப்ரீயாக தான் சுற்றுது. இந்த டைமிங் ஸ்ட்ரோக் வந்து மாறி இருந்தது. அந்த இடிக்கிற பொசிஷனில் வால்வோ பிஸ்டன் வந்து டைமிங் அவுட்டு. சிம்பிளாக சொல்ல போனேன்னா முட்டுற ஸ்டேஜில் வந்து நிற்குது. டைமிங் அவுட்னால தான் சுற்றுது, பிரச்சனை இல்லை. இப்போ டைமிங் பெல்ட்டு பேரிங் மாட்டிட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். கேம் சாஃப்ட் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணதில் கிராக் இருக்குது பாருங்கள். இந்த கிராக்காலேயே டைமிங் பெல்ட் வந்து லூஸ் விட்டுரும். இது வந்து வேறு போட்டுடலாம். BX 6 டாடா எஸ் கோல்டு. இதுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா அது பற்றி தான் காமிக்க போகிறோம். கேமுக்கு வந்து பேக் சைடில் ஸ்லாடு கொடுத்துருப்பான், அது நம்ம மேட்ச் பண்ணோம். இந்த ஸ்டெப் வந்து மேலே வரும் கேமுக்கு. அப்படியே பம்புக்கு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸு கொடுத்துருப்பான். பம்பு கீரில் பாடியில் ஒரு ஹோல்ஸு, ரெண்டுமே மேட்ச் பண்ணோம். இப்படி கீழே மெயினாக இந்த ஃப்ளேலாண்டை பார்த்தீங்கன்னா அலங்க் கொடுப்பான். இந்த அலங்கி நம்மளுக்கு இந்த ஃப்ளேலாண்டை லாக் ஆகும், அது லாக் பண்ணோம். கீழே இருந்தால் நம்ம பண்ண முடியும். ஆயில் ஃபில்டருக்கு கீழே வரும், பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அதை நம்ம லாக் பண்ணோம். இந்த மூணுமே ஒரே பொசிஷனில் எடுத்துன்னு வந்து பெல்ட்டு உக்கார வச்சுட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிளாக் டைரெக்ஷனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ண வேண்டியது பெல்ட்டோட டைட்னஸ்ஸு. இதுதான் டைமிங். அதே மாதிரி கேமுக்கு ஒரு சென்சர் பிளேட் ஒன்று கொடுத்துருப்பான். BX 4 கிடையாது, இந்த 6க்கு இருக்குது. இந்த பிளேட் வந்து வால்டவர் சென்சர் நோக்கி வரணும். ஒரு போல்டு விட்டிங் இங்கே இருந்து போல்டு போட்டோன்னா கரெக்டாக வந்து அங்கே ஒரு த்ரெட்டில் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த பொசிஷனில் வச்சு போல்டு லாக் பண்ண வேண்டியதான். இதுதான் நம்மளுக்கு டைமிங்கு. பெல்ட்டு உக்கார வச்சு எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. வால்டவர் போட்டுட்டு இப்போ செல்ஃபு தட்ட வேண்டியதான். டைமிங் பெல்ட்டு பேரிங்கு அந்த பொசிஷனில் டைமிங் பொசிஷனில் லாக் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து பெல்ட்டு உக்கார வச்சாச்சு. வால்டவர் கவர் போட்டுட்டு எல்லாம் சாக்கெட்டு சென்சர் ஒயரெல்லாம் மாட்டிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படின்னு. வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பல தகவல் தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வண்டிக்கு டாட்டா பாய் சொல்லிடலாம். கவர் முறுக்கி விட்டுற வேண்டியதான்.